என்னவளே அடி என்னவளே, வெண்ணிலவே உன்னை தூங்கவை. சக்தி மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி முதல்ல கிளம்பி வாங்க, எல்லாரும் இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன சொல்கிறதுங்க, உங்ககிட்ட அவனுக்கு இன்னும் சொல்லியிருக்க மாட்டானுங்கன்னு தான் நினச்சேன். உங்களுக்கு தெரியாதா சுனிதாவுக்கு நடந்த பிரச்சனை, வினிதாவுக்கு நடந்த பிரச்சனை? இல்லைங்க, அக்காவுக்கு தெரியாது. மாப்பிள்ளைங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் என்கிட்ட இங்கே வந்து தான் சொன்னாங்க. வினிதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்ததுக்கப்புறம் தானே இங்கே நடந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் எனக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அக்கா கிட்ட மட்டும் இவங்க சொல்லியிருப்பாங்க? கண்டிப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படிங்களா? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க சம்மந்தி. நீங்களே பெரிய சம்மந்திக்கு சொல்லிடுங்களேன். சரிங்க சம்மந்தி, நான் அக்கா கிட்ட சொல்கிறேன். அது வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம சுனிதாவும் வினிதாவும் ஒரே காலேஜில் தானே படிக்கிறாங்க. அப்போ அவங்க காலேஜுக்கு ஸ்டூடெண்ட்டாக ஒரு பையன் வந்து போய் சேர்ந்துருக்கான். அவள் யாருன்னு பார்த்தா சுனிதாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்த பையனா. அப்புறம் வினிதாவை வந்து ஏதோ பண்ண போகிறேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். சுனிதாவையும் கல்யாணம் பண்ணி காட்டுவேன், நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் எனக்கு பொண்டாட்டி, உன்னை ஒரு நாளாவது நான் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்லாம் பேசிட்டு போயிருக்கானா. அதனால தான் வெற்றி மாப்பிள்ளையும் சக்தி மாப்பிள்ளையும் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயந்துட்டு இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி நம்ம பொண்ணுக்கெல்லாம் இங்கே வந்துருப்பாளுங்களாக்கா. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா இப்போ காயு ஃபோன் பண்ணியிருந்தா, இங்கே வந்துட்டுருக்கேன்னு சொன்னான். என்னன்னு தெரியல, அதனால தான் எல்லாத்தையும் இங்கே இருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லை. பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகலையே, அது வரைக்கும் பரவாயில்ல தானே? இல்லை எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டிங்களாடி? அதெல்லாம் ஒன்றும் ஆகலக்கா, எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. சுனிதா பாருங்கள், உள்ள ஒரே பிரச்சனை தான் பண்ணிகிட்ருக்கா. உங்கள் மகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதே. யார் மேலே பாசம் வச்சுருக்கீங்களோ இல்லையோ, சுனிதா மேலே மட்டும் அத்தனை பாசம் அள்ளி வச்சுருக்கீங்க. என்ன பண்ணுறது? அவள் தாண்டி சின்ன பிள்ளை, அதனால தான் அவன் மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஒன்று தான், 5 பிள்ளைங்களும் ஒன்று தான். முதல்ல தான் மல்லிகாவை வேறு மாதிரி பார்த்தேன், ஆனால் இப்போ மல்லிகாவும் எனக்கு ஒன்று தாண்டி. அவளும் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் என்ன இப்படியெல்லாம் சொன்னதை கேட்டு எனக்கே பயமாக தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும். சரி, மாப்பிள்ளைங்க இருக்க சொல்கிறாங்கன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஒன்று, அவனுங்கள சும்மாவே விடக்கூடாதுடி. எப்படி என் பிள்ளைய வந்து கொண்டாட்டி ஆக்குவேன்னு சொல்லிக்கிறான். ஆல்ரெடி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரியாது. காதகன் அவன் வரட்டும், விளக்க மாட்டாலேயே 4 வெளு வெளுக்கிறேன். அடடா, உன் கோவத்து கலவே இல்லாமல் போச்சே. இந்த மாதிரியே மூஞ்சி வை, கோவமாக வைக்காத, பார்க்க முடியல என்னால். சரிங்க விடுங்க சம்மந்தி, எல்லாரும் இங்கே வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பசங்க இருக்காங்களா, பார்த்துக்குவாங்க. ஆமாம் காயா, ஆனால் எனக்கு எதுவுமே ஃபோன் பண்ணவே இல்லையே, வரேன்னு சொல்லவே இல்லையே. என்கிட்ட சொல்லாமல் எதுவும் பண்ண மாட்டான், ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அவளுக்கு இங்கே தான் நம்மக்கிட்டேலாம் சொல்கிறாளுங்க. அவளுக்கு 5 பேருமே பேசிக்கிறாளுங்க. இதில் அனிதாவை கூட கண்டுக்கிறதில்ல. அவளை 4 பேரும் தான் கூட்டு களவாணிங்க. எது வேணாலும் பேசுவாளுங்க, எது வேணாலும் பண்ணுவாளுங்க. இதில் கடைசி வந்து நம்ம சுனிதா தான். ஆனால் அந்த மேடம் தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. என்ன பண்ணுறது? இதுக்கெல்லாம் டீம் லீடர் வந்து காயத்ரி தாங்க. அவளோட அசிஸ்டண்ட்டு தான் சுனிதா. ஐடியா எல்லாமே காயத்ரி போடுறது தான், ஆனால் ஆக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா சுனிதா பண்ணுறது. இதுக்கு 2 இருக்குங்களே, சரியான புத்திசாலிங்க. எல்லாத்துலேயும் பரவாயில்லைங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. காயத்ரி வந்து பொறுமையாக கரெக்டாக எல்லாம் யோசித்து பண்ணுவாள். அவகிட்டையும் விளையாட்டுத்தனம் இருக்குது, சுனிதா கிட்டேயும் விளையாட்டுத்தனம் இருக்குது. ஆனால் 2மே பொறுப்பாகவும் எல்லா விஷயத்துலையும் கரெக்டாகவும் இருக்கிறாங்க. ஆனால் மித்த 2 பேர் இருக்காங்க பாருங்கள், மல்லிகாவும் வினிதாவும். அவளுக்கு 2 பேரும் ஒரு கேட்டகரி. ஆனால் அனிதா மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கான்னு நினைக்கிறேன். கரெக்டு தானேங்க சம்மந்தி? கரெக்டாக தாங்க சம்மந்தி எல்லாமே சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது? எப்படியும் எல்லாருமே நல்லா இருந்தால், ஒத்துமையாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். சரி சம்மந்தி, ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், நானும் அவ்வளோ செய்கிறோம். பிள்ளைங்க வேறு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. வினிதாக்கு எப்படி இருக்குது? உடம்பு சரியில்லைன்னு வேறு சொன்னால் நான் போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் நல்லா தாங்க்கா இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்கா. மாப்பிள்ளை வேறு தாங்குன்னு தாங்குறாரு, சொல்லவா வேணும்? பின்ன எத்தனை நாள் வசனப்பட்டிருப்போம், பொண்ணை மாற்றி கட்டி வச்சுட்டோம், மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்குவாரா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ அதெல்லாம் நடக்குதில்ல, போக போக எல்லாம் சரியாயிரும் இல்லைங்களா சம்மந்தி?
ஆமாங்க, நான் எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா? இவன் அனிதா அனிதான்னு சொல்லிட்டு வினிதான்னு ஒரு பொண்ணு உள்ளே வந்திருக்கிறதையும் நம்பாமல் அந்த பொண்ணை ரொம்ப காயப்படுத்திட்டு இருந்தான். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி தான் இருப்பான்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேங்க. ஆனால் ஏதோ ஒரு அனுகிரகம், பையன் இப்போ ரொம்ப அவன் மேலே அன்பாக இருக்கான். அவளுக்கும் இவனை பிடிச்சிருக்கு. ஆனால் பழைய இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இவன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கா போல இருக்கு. எல்லாம் சரியாயிருங்க. எனக்கு அவள் கோபம் நியாயம்தாங்க. இவனுக்கு இன்னும் வேணும், இப்படியெல்லாம் விடக்கூடாது. இன்னும் பெருசாக அவளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் அவள் வந்து அவனை வந்து ஏற்றுக்கணும். அப்படி தான் நானும் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குங்களே சம்மந்தி. நம்ம சும்மா பையனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? நல்ல சம்மந்தி தான் போங்க. உங்கள் பையன் மட்டும் இதை கேட்கணும் அப்படியே பூரிச்சு போயிடுவார் போங்க. வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்ற கூட ஆள் இல்லை. என்ன பண்ணுறது? வாங்கன்னு மட்டும் சொல்ல தெரியுது. வாசல் வரைக்கும் வந்து மரியாதை வைக்கணும்னு தெரியுதாடா? அக்கா வாங்க வாங்க. என்ன வரும்போதே புலம்பிக்கிட்டு வரீங்க? என்னையவா திட்டுறீங்க? நான் எதுக்குங்க உங்களை திட்ட போகிறேன்? நீங்கள் தான் என் தங்கச்சியாச்சே. அதான் வந்த ஒரு சம்மந்திக்கு மரியாதை கொடுக்கணும்னு கூட என்னோட 2 சம்மந்திகளுக்கும் தெரியலையே. அப்படி இருக்கும்போது நான் கோபுறதுல என்னங்க தப்பு இருக்குது? அடாடி, ரொம்ப பெரிய கோவமாக தான் இருக்குது. வாங்க வாங்க. அவளை இங்கே இழுத்து போடு. இப்போ யார் மேலே யார் கோவமாக இருக்கான்னு பார்த்துருவோம். அட விட்டுட்டு, நான் கோவமாக இருக்கேன். ஐயோ, இவ்வளோ பாருங்களேன். ஏங்க, அவங்க கோவமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐயோ, கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன ஒன்றும் தெரியாமல் முழிக்கிறீங்களா? அப்படிதாங்க, சும்மா ஊர்லேருந்து வரும்போது ஒரு நாளைக்கு வம்பளுக்கறக்கு ஏதாவது ஒன்று இப்படி தான் குசும்பு பண்ணிட்டு இருப்பா. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. அவள் எப்பவுமே கோவப்பட மாட்டா. சரோனா சாந்த குணம். இது வரைக்கும் ஒருத்தரையும் கடிஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாளே ஒளி எதுவுமே சொல்ல மாட்டான். நான் கூட சரோவை எத்தனையோ தடவை திட்டியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு டைம் கூட என்ன அவள் என்ன ஏதுன்னு ஒன்றும் சொன்னது கிடையாது. அப்படிப்பட்ட தங்கங்க. அவளாக கோவப்பட போகிறா? கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா குசும்பு பண்ணுறதுக்காக பண்ணியிருப்பான். அச்சோ அண்ணி, என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அண்ணி. உம்மா என்னமோங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும். இவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க. இந்த குடும்பத்தில் நான் பொண்ணு எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும். இன்னொன்று என்ன பார்த்தா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நானே பயந்துட்டேங்க. இது பெரிய சண்டை போட போகிறீங்களோக்குன்னு பயந்துட்டேன். ஏங்கக்கா சரோக்கா என்கிட்ட முன்னாடியே சொல்லலைல்ல? இவங்க எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் ஏமாறட்டும்னு நினச்சேன். தப்பாக நினச்சிக்காதீங்க சரியா? பார்த்தீங்களா, கடைசியில் என்னையவே ஏமாற்றிட்டீங்க. சரி, ஆனால் ஒன்று, எல்லாருமே இங்கே வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, ஏதாவது ஸ்பெஷலாக அவங்களுக்கு பிடிச்சது செய்யணும். ஆமாம், மித்தவங்கள எங்கே பிள்ளைங்கள வரான்னு சொல்லியிருந்தாங்க, ஆளவே காணும். எல்லாரும் கீழே இருந்தாங்க. நான் தான் முதல் ஆளாக குடுன்னு ஒடியாந்துட்டேன். இனி எல்லாத்தையும் எடுத்து பேக்கு எல்லாம் கொண்டு வருவாங்களா? சரி, அதுக்குள்ளே நான் மேலே வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னு தான் ஓடி வந்தேன். எனக்கு காருக்குள்ளேயே உட்கார முடியல. எப்படா இடம் வரும் உங்களெல்லாம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்ல நான் அவ்வளோ ஆசையாக ஓடி வந்தேன் தெரியுமா? அப்படி என்னடி முக்கியமான விஷயத்த சொல்ல வந்தேன்? சீக்கிரம் சொல்லுடி, எனக்கே பரபரன்னு ஆகுது. சொல்லட்டுமா? சொல்லிடுவேன் பாக்யண்ணி, சொல்லட்டுமா? சொல்லி தொலைடி. ஏண்டி கவுண்டவுன் போட்டுருக்குற? கவுண்ட் டவுன் சொன்னோடனே ஞாபகம் வந்துருச்சு. நான் அப்படியெல்லாம் சிம்பிளாக சொல்ல முடியாது. கவுண்ட் டவுனோட தான் சொல்லுவேன். சீக்கிரம் கவுண்ட் டவுன் சொல்கிறேன். 3, 2, 1. மறுபடியும் பிபி ஏற்றாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், சீக்கிரமாக சொல்லுங்கள். உங்கள் பொண்ணு மல்லிகா நம்மளையெல்லாம் பாட்டி ஆக்கிட்டாங்க. மல்லிகா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தெரியுமா? நிஜமாக சொல்கிறீங்களா? நான் மறுபடியும் பாட்டு வைக்கணும். ஐயோ, என் பிள்ளை மூத்த பிள்ளை இன்னும் ஒன்றும் ஆகாமல் இருக்காளேன்னு நினச்சேன். ஐயோ, ரொம்ப சந்தோஷம். அடியே ஐயோ, இங்கே மல்லிகா, ஐயோ நான் உளறனே. சிச்சோ, எனக்கு சந்தோஷமே தாங்க முடியல. ஐயோ, என்னால் எனக்கு தலகால் பிள்ளை. எங்கே என் பிள்ளை? இருங்க வருவா. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு. பிள்ளைய அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டீங்களோ? ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியோ அனிதாவும் கன்சீவாக இருக்கா, மல்லிகாவும் கன்சீவாக இருக்கா. அதே மாதிரி மற்ற பிள்ளைகளே ஆகணும்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்ருக்கேன். மல்லிகா ஐயோ ஆனோடனே எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? விஷயம் கேள்விப்பட்டோன்னே இங்கே வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணங்காட்டி அவசரமாக கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. சம்மந்தி ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சிடணும்.
கண்டிப்பாங்க சம்மந்தி. இப்போ 2 பிள்ளைகளும் மாசமாக இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு சும்மா விடுவோமா? செஞ்சிருவோம், அசத்திடுவோம். மல்லிகா தங்கம் சாமி கண்ணு இங்கே வா அம்மா கிட்ட வா. என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாமே அக்கா சொல்லிட்டால, அதை கேள்விப்பட்டோம், அதுதான். அட போங்கம்மா, காலையிலேருந்து இவங்களே என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்களுமா? ஐயோ எனக்கு ஒரே வெக்கமாக வருது. இதுக்கே வைக்கப்பட்டேன். இப்படி இன்னும் உங்கள் 4 தங்கச்சி இருக்காங்களே, அவளே கேள்விப்படணும், உங்கள் அப்பா மாருங்க கேள்விப்படணும், உங்கள் குழந்தைனாரிகள்லாம் கேள்விப்படணும், இதெல்லாம் இருக்குல்ல. போங்கம்மா, என்னை எல்லாரும் ரொம்ப கிண்டல் பண்ணுறீங்க, எனக்கு வெக்கமாக வருது, நான் உள்ளே போகிற. போங்க மாப்பிள்ளைங்களா எல்லாரும் வாங்க வாங்க. பாப்பா வாங்க வாங்க. வாங்க அர்ஜுன், வா காயத்ரி, வாங்க ரகு, எல்லாரும் வாங்க. அரவிந்த் வாங்க, அனிதா வாங்க, எல்லாரும் வாங்க. நல்லா இருக்கீங்களா? வரங்கத்தான் வரேன். இன்னைக்கு தான் எல்லாத்துக்கும் அம்மா வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு இல்லையா? கூப்பிட்டாதான் வருவீங்க, இல்லாட்டி வரமாட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா, என்னங்கம்மா இப்படி சொல்லிட்டீங்க? வந்தாச்சு பாருங்க. சந்தோஷம், எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. கை கால் அலம்பிட்டு வாங்க, எல்லாத்துக்கும் ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறேன். அண்ணி சம்மந்தி வாங்க, போய் ஏதாவது பண்ணலாம். நடங்க எல்லா பிள்ளைங்களாம் களைப்பாக வந்திருப்பாங்க, வாங்க. சரு நாங்கள் பார்த்துக்குறோம், நீயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. அங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் வந்திருப்பல்ல, காரில் வந்தது டயர்டாக இருக்கும். நீயும் போய் வெந்நீர் வச்சிருக்கு போட்டு குளிச்சுட்டு வந்து உட்காரு. நாங்கள் அதுக்குள்ளே எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு வைக்கிறோம். இல்லைங்க சம்மந்தி? அக்கா நட. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு எல்லாம் நானே செய்கிறேன். நீங்கள் எனக்கு கூட ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும். ஓ தாராளமா. என்னடி உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேக்கா, நீ நல்லா இருக்கியா? சுனிதா கொஞ்சம் காதை கொடுங்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். அப்படி என்னடி ரகசியம் சொல்ல போகிற, சொல்லு. நிஜமாவா சொல்கிறேன்? ரியலி? கம்மனே இருக்க மாட்டியா? காயும் ஓட்டி வாங்க போகிற பேசாமல் இருக்க மாட்டியாக்கா? இதை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதானே, எங்களுக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன பிரச்சனையா? நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதா? பிச்சு போடும் பிச்சு. அப்படி என்னடி ரகசியம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ரகசியம், காதை கொடுத்தாதான் சொல்லுவேன். திரும்ப சரி இந்தா என்னோட காசு, சீக்கிரம் அந்த ரகசியத்தை என்னன்னு சொல்லு, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குடி. இந்தா குஸ்குசா. மல்லிகக்கா எங்ககிட்ட சொல்லவே இல்லை பத்தியா? ஐயோ எல்லாருமே கிண்டல் பண்ணாதீங்கடி, எனக்கு வெக்கமாக வருது. ஏன்டி இப்படி கிண்டல் பண்ணுறீங்க? என்னமோ ஊர் உலகத்தில் நடக்காத விஷயம் நடந்த மாதிரி என்னை இப்படி கிண்டல் பண்ணி எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருதுடி. ப்ளீஸ் டி. என்ன நாங்களாம் சித்தியானது நீ சொல்லாமல் வச்சுருந்தா நாங்கள் சும்மா இருப்போமா? எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஹாப்பிக்கா, ஹாப்பி. இவ தாண்டி எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம்னு என்னையும் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா. இவ்வளோ மணி நேரம் காருக்குள்ளே வச்சு அடக்கி வச்சுட்டு அமைதியாக வந்ததே பெரிய விஷயம். என்னை விட எங்கள் அத்தை ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நம்மளா சித்தியானது எவ்வளோ சந்தோஷம் இல்லடி, எவ்வளோ ஜாலியாக இருக்குது தெரியுமா? ஆமாக்கா ஆமாம், எங்களெல்லாம் சித்தி ஆக்கிட்டோம். உன் பையனுக்கு மட்டும் நாங்கள் 4 சித்திங்க. இப்படி பையெல்லாம் வேணாண்டி, நம்மளை மாதிரி அழகாக க்யூட்டாக ஒரு பொண்ணு தாண்டி வேணும். இல்லை பையன் தான் வேணும். ஏன் பொண்ணாக பிறந்தா கசுக்கு தானே? 5 பேர் பொண்ணுங்க தானே, பொண்ணாவே பிறக்கட்டுமே. ஏன்க்கா? சரி அக்காட்டே கேட்போம், உனக்கு என்ன வேணும்? பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு குழந்தையெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாதுடி, எல்லாமே ஒன்று தான். ஆனால் என்னோட ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமாவை எப்பவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. அப்படி பார்க்கும்போது அவரை மாதிரி ஒரு பையன் பிறந்தா போதும், அழகான அன்பான பையனாக இருக்கணும்டி. இந்த வின்னர் நான் சொன்னதான் நடக்கும். பார்த்தியா? சரி சென்டிமெண்ட்டாக டச் பண்ணிட்டா புழைச்சி போ, பையனையே பெற்றுடு. நம்ம ஆசை தாண்டி பட முடியும். அக்கா உனக்கு என்ன கிடைக்குதோ அது நல்லபடியாக வளர்த்திடாது போதும். ஏண்டி எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காங்க? எல்லாம் சொல்லுவாங்கக்கா. என்ன எல்லாரும் என்ன விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கீங்க?